வாழ்த்து சொன்னதே ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஓணம் வாழ்த்து சொன்னதுக்காக கடும் விமர்சனத்தில் சிக்கியிருக்காரு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க நிலையில கட்சியோட கொடி, கட்சியோட பாடல் அப்படின்னு சமீபத்தில் வெளியிட்டாரு. அதோட மட்டும் இல்லாமல் கட்சியோட முதல் மாநில மாநாடு நடத்துறதுக்கும் தயாராகிட்டு வந்துட்டுருக்காரு. இதுக்கிடையில தான் அவரது 69வது படம் குறித்து ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. இதுதான் இவருக்கு கடைசி படமும் கூட. இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்த போகிறாரு அப்படின்னும் வருகிற 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு வர்றாரு அப்படின்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இவரும் ஒரு அரசியல் தலைவர் மாதிரி கிறிஸ்துவ முஸ்லீம் பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு வருவார். ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லலை. இதுக்கு ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பலவிதமான விமர்சனங்கள் எழுந்துச்சு. இதுக்கிடையில தான் நடிகர் விஜய் அவர்கள் ஓணம் பண்டிகையை ஒட்டி மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. இந்த செய்தி வெளியானதுலேருந்து விஜயோட ரசிகர் வட்டாரத்திலிருந்தே விமர்சனங்கள் எழுந்திருக்கு. மலையாள ஹிந்துக்களோட பண்டிகையான ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிற நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற ஹிந்து பண்டிகைகளுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னும், குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு உங்ககிட்ட இருந்து வாழ்த்து வரலையே அப்படின்னும் கேட்டுட்டு வராங்க. இது ஒரு ரசிகனாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு தொண்டனாகவும் இது எங்களுக்கு பயங்கரமான ஒரு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜயை ஒரு நடிகரை மட்டும் பார்க்காம அரசியல் தலைவராகவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இனிமேலாவது எல்லா தரப்பு மக்களுக்கும் அவங்களோட விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.